நம்முடன் நடிகை ரேகா அவர்கள் இணைகிறார். வணக்கம் மேடம். பல அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். கேப்டனுடன் நீங்கள் திரையுலகத்தில் பயணிச்சிருக்கீங்க நீண்ட நாட்களாக. எப்படிப்பட்ட அனுபவம் அது? உங்களுடைய இரங்கல் செய்தி. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. நான் ஒரு 4 படங்கள் பண்ணியிருக்கேன் அவரோட. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப கேப் ஆயிடுச்சு இல்ல. அவருக்கு ஒரு 3 இயர்ஸாவே உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்படும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு யூடியூப்லயோ இல்ல ஏதாவது ஷூட்லயோ இல்ல வேற எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்லயோ பார்க்கும்போது, ஈவெண்ட்ல எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய மரியாதை கொடுப்பாரு எல்லா ஆர்டிஸ்டுக்கும். ரொம்ப நாளாச்சு அவரை பார்த்து. நான் பார்க்கறதுக்காக மேடம்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அப்ப அவங்க சொல்றேன்ட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம போயிடுச்சு. நான் இப்ப நேர்ல வந்திருப்பேன். ஆனா தவிர்க்க முடியாத ஒரு ஷூட்டிங்ல இருக்கேன். இங்கேயும் ஒரு 1500 ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸ்ல இருக்கிறனால விட்டுட்டு வர முடியறதில்ல. கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் 40 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதனால இன்னைக்கு வர முடியல. என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவருடைய படங்கள் பண்ணும்போது அவர் ஒரு ஒரு கேப்டன்ஷிப் இருக்கும். எல்லாருக்கும் ஃபுட்லயும் இருந்தும் சரி, அக்கமெண்டேஷன்ஸ்லயும் இருந்தும் சரி, மரியாதையிலும் சரி, டைரக்டர்ஸ் அவரை சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்போட அவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அப்படி பயங்கரமா ஆச்சரியமா இருக்கும். அவ்வளோ நல்லா ஹெல்த்தியா இருந்த பர்சன் தான் லாஸ்ட்ல இப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருடைய ஃபேமிலிக்கும் அவருடைய சன்ஸ்க்கும் கடவுள் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். இஸ் அ வெரி ஜென்டில்மேன். பாலிடிக்ஸ்லயும் சரி, நடிகர் சங்கத்திலயும் சரி நிறைய சாதிச்சிருக்காரு. இருந்திருந்தா நடிகர் சங்கம் இன்னும் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஹெல்த்தையும் பார்க்கணுன்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட். எல்லாரும் எவ்வளோ பணம், சொத்து, சுகம் இருந்தாலும் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. அது பணம் இருக்கோ பணம் இல்லையோ, ஏழையோ பணக்காரோ, சூப்பர் ஸ்டாரோ இல்லைன்னா யாரா இருந்தாலும் சரி, ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு பாருங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதனால அவருடைய ஹெல்த் பார்த்துக்காம விட்டுட்டாரு. ரொம்ப இப்ப அந்த காலகட்டத்தில் அவர் கூட நடித்த கதாநாயகிகள் கேப்டன் தங்கமான மனம் கொண்டவர். அவர் கூட நடிக்கிறது ஒரு பாதுகாப்பாக நாங்கள் உணர்வோம். மாணிக்கம், அவர் ஒரு மாணிக்கம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குறிப்பிடுறாங்க. உங்களுடைய அனுபவம் எப்படிப்பட்ட ஒன்று? நான் ஒரு 4-5 படங்கள் பண்ணும்போது அவரு பெரிய ஹீரோ. நான் அப்போ நியூ கம்மிங்ல. அதனால நான் ரொம்ப பயந்துதான் இருந்திருக்கேன். இப்பெல்லாம் பயந்துட்டு தான் பக்கத்துலயே இருந்து இப்படின்னு நடிப்பேன் நானு. பட் ரொம்ப ஒரு பாதுகாப்பா தான் இருக்கும் எல்லாருக்குமே. ப்ரொடக்ஷன் பாய்ல இருந்து வெளியூர்ல இருந்து வர்றவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல ஃபுட் எல்லாம் கொடுப்பாரு. அக்கமெண்டேஷன்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பாரு. எல்லாருக்குமே ஹெல்பிங் மென்டாலிட்டி இருக்கு. இந்த கை கொடுக்கறது அந்த கை தெரியாது. அவரை சுற்றி எப்பவுமே ஒரு 10 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. அப்ப படங்கள் பண்ணோம் அந்த புதுசுல. ஒரு பெரிய அனுபவம் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம அவருடைய மறைவு அப்படிங்கிறது பல கோடி நெஞ்சங்களை சுக்குநூறாக்கி இருக்கு. வருந்த தகுந்த ஒரு நிகழ்வாகவும் மாறி இருக்கு. உங்களுடைய நினைவுக்கு நன்றி திருமிகு ரேகா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.